பிரைஸ் தி லார்ட். இன்றைய பலப்படுத்தும் வார்த்தை ஏசாயா 43வது அதிகாரம் 19வது வசனம். ஐசாயா சாப்டர் 43 verse 19. இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். Behold, I am doing a new thing. ஹல்லேலூயா. இன்றைக்கு இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்க வாழ்க்கையில அவர் புதிய காரியத்தை செய்கிறேன் என்று வாக்கு பண்ணுகிறார். பழைய அடிமைத்தனத்தின் வாழ்க்கையிலிருந்து உங்களுக்கு ஒரு விடுதலையை தந்து ஒரு புதிய வாழ்க்கை ஆண்டவர் உங்களுக்கு துவங்கி வைக்கிறார். பழைய பலவீனத்தின் மத்தியில் வாழ்ந்த நாட்கள்ல இருந்து ஆண்டவர் உங்களுக்கு ஒரு புதிய வாழ்க்கையை ஆண்டவர் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறார். எல்லா பலவீனங்களையும் அவர் நீக்கி போடுகிறார். உங்க வாழ்க்கையில ஒரு புதிய காரியத்தை செய்கிறார். ஒரு புதிய பலனை உங்களுக்கு தருகிறார். ஒரு தரிசனத்தை உங்களுக்கு வைத்திருக்கிறார். அவர் அதன் பாதையில உங்களை வழி நடத்துகிறார். அப்ப இந்த நாள்ல எதை குறித்தும் கவலைப்படாம கர்த்தர் மேல நம்பிக்கையாக இருந்து, என் வாழ்க்கையில அவர் எனக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார், எனக்கு அவர் ஒரு புதிய காரியத்தை செய்கிறேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார், அவர் நிச்சயம் செய்வார் என்று நீங்க விசுவாசிங்க. உங்க பழைய சிறையிருப்பின் நாட்கள் முடிந்து விட்டது. பழைய எல்லா பாவ வாழ்க்கை அடிமைத்தனத்தின் வாழ்க்கை முடிந்து விட்டது. பழைய பிரச்சனைகள் போராட்டங்கள் மத்தியில வாழ்ந்த வாழ்க்கை முடிந்து விட்டது. எல்லா கடன் பிரச்சனைகளையும் அவர் நீக்கி போடுவார். ஒரு புதிய காரியத்தை உங்க வாழ்க்கையில செய்வார். ஹல்லேலூயா. எந்த ஆசீர்வாதம் இல்லை என்று நீங்க கலங்கி கொண்டிருக்கிறீங்களோ, கர்த்தர் இந்த நாள்ல உங்களுக்கு அந்த ஆசீர்வாதத்தை தருகிறார். ஒரு புதிய காரியத்தை உங்க வாழ்க்கையில செய்கிறார். இந்த நாள்ல உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய அற்புதங்களை நீங்க பார்க்க போறீங்க. நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஏசப்பா, பிள்ளைங்க வாழ்க்கையில ஒரு புதிய காரியத்தை நீங்க செய்வேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறீங்க. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஏசப்பா, பிள்ளைங்களை ஆசீர்வதிங்க. எல்லா பழைய பிரச்சனைகள், போராட்டங்கள், அடிமைத்தனங்கள் எல்லாவற்றையும் மாற்றி ஆண்டவரே ஏசப்பா, ஒரு புதிய காரியத்தை நீங்க செய்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீங்க மாத்திரம் மகிமைப்படுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்க வாழ்க்கையில புதிய காரியத்தை துவங்கி வைக்கிறார். நிச்சயம் உங்க வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். God bless you. Have a blessed day.